குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ். மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் எம்ஆர்பி 20 years ரிசர்ச், 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேசிகிட்ருக்குறோம். இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும், தெளிவு அடைய வேண்டும். நிறைய விஷயங்களை கேட்டு 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 தெளிவடைஞ்சிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இதை கேட்க சொல்கிறோம். இதை கேட்டுக்கொண்டே இருந்தால் தெளிவடைவீர்கள். வந்து எங்களோடு 1 மணி நேரம் பேசினால் இன்னும் தெளிவடைவீர்கள். நிச்சயமாக பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நம்ம யூனிவர்சிட்டிக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், பெரிய பெரிய விஷயம் போகிறோம். எதுக்கு? பலதும் தெரிந்து கொள்வதற்கு தான். ஆனால் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள எந்த இடமும் இல்லை நிச்சயமாக. அதனால் இந்த இடத்தை உபயோகித்து கொள்ளுங்கள். நிறைய ஆழங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். நிறைய நாலேஜ் இதில் எடுத்துப்பீங்க. அதனால் இதை கவனமாக இதை கேளுங்க. தினமும் கேளுங்க. வாரத்தில் ஒரு நாள் வர்றவங்க நிச்சயமாக இனிமேல் ஞாயிற்றுக்கிழமையும் வரலாம், இல்லாட்டி வேறு நாளும் வரலாம். பட் வாரத்தில் ஒரு நாள்னு வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிங்கன்னா எங்கேயோ திங்கிங் போயிடும். அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு வரதுக்கு திருப்பி நீங்கள் பாடுபட வேண்டி வரும். நீங்கள் என்ன லெவலில் போனீங்களோ அதே லெவலில் கண்டினியூ பண்ணி இன்னும் முன்னாடி போனோம். இந்த 6 மாதத்தில் வெற்றி அடைஞ்சு வெளியே வரணுன்னா பிரேக் பண்ணாதீங்க. பிரேக் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அப்படி யாருன்னா சப்போஸ் வெளியூர் போயிட்டீங்களா, வெளிநாட்டில் இருக்கீங்க, அப்படி இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆன்லைனில் வாங்க. கூகுள் மீட்டில் இல்லை ஜூமில் வந்தீங்கன்னா நிச்சயமாக பேசலாம். அப்படி எதனா ஒன்றுத்தில் வந்துட்டு கனெக்ட் ஆகிட்டே இருங்க வாரத்தில் ஒரு நாள். அப்புறம் இங்கே இருக்கிறவங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க நிச்சயமாக நேரடியாக வந்து பேசுனீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லோரும் டேட்டும் டைமும், நாளும் நேரமும் தயவு செய்து சொல்லுங்கள். உங்களுடைய நாளும் நேரமும் எப்பொழுது வருவீர்கள் தயவு செய்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த சிந்தனை இருக்குது பாருங்கள், நமக்கு வர்ற சிந்தனைகள், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாடியில் ஒரு பார்ட் இருக்குது. உங்களுக்காக தெரியும். செரிப்ரம், செரிபல்லம், நடுல அப்ளாங்கேட்டா, இதெல்லாம் இருக்குது, ரைட்டா? இதில் இந்த செரிப்ரம்ன்றது தான் அதுக்கான வேலை செய்யுது. ஓகே, அதில் ஃப்ரண்டல் லோப்ஸ் இருக்குது, கார்டெக்ஸ் இருக்குது, செரிப்ரம் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய இந்த திங்கிங்கான விஷயம் மட்டும் ஹேண்டில் பண்ணுற விஷயம். சரிங்களா? இப்போது உங்களுடைய சிந்தனை இல்லை நிறைய லேயர்ஸ் இருக்குது. அதாவது அது ப்ரையாரிட்டி கொடுக்கும். எது ஃபஸ்ட்டு வச்சுக்கணும், எது லாஸ்ட்டில் வச்சுக்கணும், எது எப்போவுமே திங்க் பண்ணணும், எதை யோசிக்கணும், எல்லாமே அது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அது நீங்கள் என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சிரு. நீங்களே ப்ரோக்ராம் பண்ணிவிடுவீங்க. அப்போ அந்த ப்ரோக்ராமுக்கு அனுசரித்து அந்த செரிப்ரம் ஒர்க் பண்ணும். சரிங்களா? இந்த செரிப்ரம் தான் ஃபுல் கண்ட்ரோல். இப்போது இந்த திங்கிங்கில் லேயர்ஸில் என்ன வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா, எப்போ பாரு எது டென்ஷன் கொடுக்குதோ அது ஃபஸ்ட்டு லேயரில் உட்கார வச்சுருவீங்க. செகண்ட் லேயரில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுக்கிறது பார்ப்பீங்க. 3வது லேயரில் அதிகம் தேவையில்லாத விஷயங்கள் போகும். அப்புறம் கடவுள் விஷயன்றது லேயரே கிடையாது. கடவுள் விஷயன்றதுக்கு ஒரு லேயரே இல்லை, காலி பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட விஷயங்களை யோசிப்பதை முதல் லேயரில் வை. அப்போ 2வது லேயர் 3வது லேயரில் என்ன வேலை செய்யணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக அற்புதமாக கடவுள் நடத்துவார். இதுதான் உண்மை. நம்ம வைக்கிறதே இல்லை பாருங்கள். நம்ம சாமி கும்பிடுவோம், கோயிலுக்கு போவோம், நல்லா அர்ச்சனை பண்ணுவோம், நல்லா பூஜை பண்ணுவோம். அதுக்கு ஏன் கேட்குறீங்க? நம்ம செய்யாத எதனா சடங்கு பாக்கி இருக்கா? எல்லாம் பண்ணுவோம். ஆனால் செரிப்ரத்தை கோட்டை விட்டுருவேன். உங்கள் பிள்ளைங்க எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூட அந்த கைடன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. கடவுளை ஃபஸ்ட்டு வைங்கப்பா, அதை பற்றி யோசிங்கப்பா, அதை பற்றி சிந்திங்கப்பான்னு சொல்ல மாட்டீங்க. சாமி கும்பிட்டோமா, படைச்சோமா, பூஜை பண்ணோமா, அவ்வளோதான், பாய். அப்புறம் நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்க வேண்டியது. பிள்ளைங்களை வீட்டில் மனைவி புருஷன் எல்லாமே வந்து பிஸியாக இருப்பீங்க, ரைட்டா? உங்கள் செரிப்ரமில் பல லேயர்லேயும் உங்கள் விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. கடவுள் விஷயமே கிடையாது. 0.
இதுதான் எனக்கு நடந்தது. 35 வயசு வரைக்கும் என்னோட செரிப்ரம் ஃபுல்லாக என்ன ஆக்கியபை பண்ணிட்டு இருந்தது? இதெல்லாம் தான் ஆக்கியபை பண்ணுது. எல்லாம் குப்பை தொட்டிங்க ஆக்கியபை பண்ணிட்டு இருந்தது. அதனால வாழ்க்கையும் குப்பை தொட்டியா இருந்தது. டென்ஷனும் பிரச்சனையிலும் பாடுபட்டுட்டும் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ கடவுள் விஷயத்தை தியானிக்க தொடங்கினேனோ, எப்போ அதை புரிஞ்சுக்க தொடங்கினேனோ, என் செரிப்ரம் என்ன பண்ணிச்சு, எடுத்த உடனே ஃபஸ்ட் அந்த மேட்டர் தான் எடுக்க தொடங்கிச்சு. அதனால் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்களை படித்தேன். அப்போ என்னாச்சு, நீங்கள் நினைப்பீங்க, அப்போ நீங்கள் பிரெயின் ஃபுல்லாக அதை வச்ச உடனே உங்கள் வாழ்க்கை என்னாச்சுன்னா மிளிர்ந்தது, செழிப்படைந்தது, எனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிது, வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது, டென்ஷன் தரதெல்லாம் ஓடி போயிடுச்சு, எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டிட்டார் கடவுள். நிம்மதியும் சந்தோஷமும் கவி கொண்டது, நல்ல சுகமும் நல்ல ஆரோக்கியமும் வந்தது, வியாதியெல்லாம் பறந்து போச்சு, தேவையான விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சது, சந்தோஷமாக வாழ்ந்தேன். இதற்கு காரணம் என்னென்னா, அந்த செரிப்ரத்தில் ஃபஸ்ட்டு லேயரில் லோபில் கடவுளோட சிந்தனையை வச்சேன். செரிப்ரம் கார்டெக்ஸில் ஃபுல்லாக கடவுள் விஷயம் ஒர்க் பண்ண தொடங்கிச்சு. பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய காரியங்களை தியானம் பண்ண தொடங்கினேன். அற்புதமான அதிசயங்களை பார்த்தேன். வேதம், புராணம், உபநிஷதம் என்ன தெரிஞ்சது, சைவிசம் என்னது, வைஷ்ணவிசம் என்னன்னு கண்டுபிடிச்சேன். டோராவில் என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிச்சேன். யூதர்கள் யாருன்னு பார்த்தேன். அவங்களுக்கு எப்படி இவ்வளோ பவர் வந்தது, அவங்க செரிப்ரம் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங் ஆச்சுன்னு பார்த்தேன். அவங்களுடைய மூளையெல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணிச்சே, எப்படி அவங்க உலகத்திலேயே டாப்பில் நிற்கிறாங்க, எல்லாமே ஸ்டடி பண்ணேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆலோசிக்க தொடங்கிச்சு. செரிப்ரம் ஒர்க் பண்ண தொடங்கிச்சு. ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் வந்து குவிந்தன. உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கும் நன்மைகள் வந்து குவியும். உலகத்தின் காரியங்களை உங்கள் செரிப்ரத்தில் போட்டு உங்கள் கார்டெக்ஸில் நிரப்பி ஃப்ரண்டல் லோப்ஸ் ஃபுல்லாக உலகத்து விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பயங்கரமான பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும், வியாதிகளை கொண்டு வந்து தரும், உங்களுக்கு பண கஷ்டத்தை கொண்டு வந்து தரும், பிரச்சனைகளை கொண்டு வந்து தரும். நீங்கள் அதுக்கு பின்னாடி ஓடிட்டே இருப்பீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அந்த ப்ரோக்ராமை மாற்றுறதுக்கு தான் சொல்கிறேன். நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் மீட் பண்ணி பேசுங்க. பல விஷயத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ பிள்ளைங்க படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் இந்த படிப்பை கொடுக்கவே மாட்டேன்றீங்க. உங்களுக்கும் இந்த படிப்பை கொடுக்க மாட்டேன்றீங்க. உங்கள் குடும்பத்துலேயும் படிப்பை கொடுக்க மாட்டேன்றீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்கறதே இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, நிச்சயமாக அந்த செரிப்ரம் இஸ் கெட்டிங் ஆக்கியபைட் வித் வேர்ல்ட்லி திங்ஸ். உலக காரியங்களால் இந்த செரிப்ரத்தில் இருக்கிற லோப்ஸையும் ஃப்ரண்டல் லோப்ஸ் எல்லாம் நிரப்பிடுறீங்க. கார்டெக்ஸை ஃபுல்லாக அதில் நிரப்பிடுறீங்க. ப்ரோக்ராம் இந்த மாதிரி பண்ணி வச்சிடுறீங்க. உங்கள் ப்ரோக்ராமை மாற்றுங்க. ஸ்பிரிச்சுவல் காரியங்களை முதல்ல கொண்டு போய் விடுங்க. ஸ்பிரிச்சுவல் உண்மைகளை தேடுங்கள். ஸ்பிரிச்சுவல்னு ஒன்றா பூஜை பண்ணுறது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். கோயிலுக்கு போகிறது தான் ஞாபகம் வரும். ஆத்மீகம்னா அதான் நினச்சிட்ருக்கிறீங்க. ஆன்மீகம் அது இல்லைங்க. செரிப்ரத்தை பக்காவாக்கிறது தான் ஆன்மீகம். அது தெரிஞ்சுங்க. உங்கள் செரிப்ரம் கார்டெக்ஸையும் ஃப்ரண்டல் லோப்ஸையும் சரி பண்ணுறது தான் ஆன்மீகம். யார் இதை புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க தான் செழிப்பான வாழ்க்கைக்கு வருவீங்க. இதை புரிஞ்சிக்காமல் வெறும் சடங்கு சம்பிரதாயம் பண்ணால் போதும்னு நினச்சிங்க, யூ வில் பி டூம்டு. அது மாதிரி தான் டூம்டாக இருக்கிறாங்க நிறைய பேர். வாழ்க்கையே டூம் ஆகி கிடக்குது, பிரச்சனையில் கிடக்குறாங்க. நேற்று ஒரு அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, எனக்கு நேரமே இல்லை கேட்குறதுக்குன்னு. இந்த 5-10 நிமிஷம் கேட்குறதுக்கு நேரம் இல்லையா, வந்து பார்க்க முடியாது, ரொம்ப தூரம், என்னால் வர முடியாது. சரி வராதிங்க, 5 நிமிஷம் இதை கேளுங்கன்னா, அதுக்கும் நேரம் இல்லை, அதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா, கெட்ட சக்தி அவ்வளோ தூரம் இந்த செரிப்ரத்தை ஆக்கியபை பண்ணியிருக்கு பாருங்கள். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் மைண்டை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுங்க. உங்கள் செரிப்ரத்தை சரியான ப்ரோக்ராமில் கொண்டு வாங்க. நிச்சயமாக வேல்ஸ் அகாடமியில் எம்ஆர்பி மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராமில் வந்தீங்கன்னா தான் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.